இடபிள்யூஎஸ் என்ன பண்ணீங்க? இடபிள்யூஎஸ் என்ன கேள்வி கேட்டீங்க? இடபிள்யூஎஸ் கோட்டா நீங்க பேச்ச மாத்தாதீங்க. இடபிள்யூஎஸ் கோட்டா ஏன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னா அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. காங்கிரஸ் பத்தி கவலை இல்லன்னு நீங்க 28 சீட் கேட்டக்கா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. GT Holidays and Kiskol TMT உறுதியானது வலிமையானது. Presents Behind Notes Pandey Political Roundtable powered by Gecko Thailand Stone Fixing Solutions, Karthipuram Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals World's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Howda Pay powered by Walker Bee, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. இந்த மேடையே பாத்தீங்கன்னா MK ஸ்டாலின் vs அதர்ஸ் இவர்களுக்கு எல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக எதையாவது சொல்லுங்க. நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இல்ல, ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி வந்து ஆரியரா திராவிடரா? இல்ல, அவர் ஆரியரா இருக்கட்டும் திராவிடரா இருக்கட்டும். சார் ஆரியரா திராவிடரா? அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. சொல்லுங்க, பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? தோல்வி பயம் வந்த உடனே இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆரியன், ஹிந்தி, வடக்கு, தெற்கு, இதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு கேம். தோல்வி பயம் வந்துடுச்சு, மக்கள் இன்னைக்கு வெறுக்கிறாங்க. சார் கேம் இஸ் வெரி கிளியர். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் கிடையாது சார் இங்க கேமு. ஸ்டாலின் வெர்சஸ் தமிழ்நாடு தான் இன்னைக்கு கேம். கேஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் கொண்டு வர முடியும். யார் பீகார்ல யார் கொண்டு வந்தா? பீகார்ல கொண்டு வந்தது பீகார்ல கர்நாடகால யார் கொண்டு வந்தா? தெலுங்கானால யார் கொண்டு வந்தா? கேஸ்ட் சர்வே. பண்ணுங்க. கேஸ்ட் சென்சஸ் இல்ல. கேஸ்ட் சர்வே தேவை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 69% இடஒதுக்கீடு இல்ல. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கு. சொல்ல வேண்டியதானே தமிழ்நாட்டுல 69 இருக்கா? 9 ஷெட்யூல்ல யார் சேர்த்தா? யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்க. அவ்வளவுதான். சார் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடணும்னு சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. புரியல. இந்த பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் வந்து இறந்து போறாரு. வீட்டுக்கு ஒரு குடிநோயாளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் தன்னிறைவு அடைந்து இருந்தால் எதற்காக இலவசங்களுக்கு கையேந்த வேண்டும்? நாங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் நிற்கிறோம். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம், 2 பெருங்கட்சிகள். உங்க தத்துவம் எல்லாம் சரி, அது நீங்களான்னு பேசிக்கலாம். தரையில நிக்க முடியுமா? கதைக்கு ஆகுமா? தலைவர்கள் எல்லாம் நடிகர்களாகிவிட்டார்கள். அதனால நடிகர்கள் வந்து தலைவராகிவிட்டார். பூத்து வருகிற புதிய தலைமுறையினுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக விஜய் களத்தில் இருக்கிறார். 1 லட்சம் இளைஞர்களோடு தான் அவர்கள் போகிறார்கள். இதே மாதிரி கூட்டத்தை நீங்க சீமான் பின்னாடி பார்த்தது இல்லையா? அண்ணாமலை பின்னாடி பார்த்தது இல்லையா? இதற்கு முன்னாடி அண்ணா பின்னாடி, கலைஞர் பின்னாடி எல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல பார்த்துருக்கேன். இப்போ பிகேன் வுட்ஸ் ஆஃபீஸ்க்கு விஜய் வந்தாருன்னு நானும் தான் வந்து பார்ப்பேன். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கரெக்டாக முதல்ல போய் பார்ப்பேன். அதனால நான் ஓட்டு போட்டோன்னு அவரே நம்ப மாட்டார்ல. அவர் உங்களை நம்ப முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருடத்திற்கு முன்னால் இருந்தே மீண்டும் 4 முனை போட்டின்னு ஒரு நிறைய திரு சீமானுடைய வாக்கு வந்து கிட்டத்தட்ட 7.5% நிரூபிக்கப்பட்டிருக்கு. திரு விஜய் போல இன்னொரு 3rd ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் வந்து இதற்கு முன்னாடி வந்ததுல 77 எம்ஜிஆருக்கு பிறகு. நீங்க விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருகிறது என்று அவர் கன்சிடர் பண்ணிட்டீங்க. திரு சீமான் அவர்களுக்கு கண்ணால பார்க்கிற அந்த கூட்டத்தை நீங்க ஏற்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த கூட்டத்தை கமலஹாசன் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ பார்க்கலையா? இந்த கூட்டம் வரும். இந்த கூட்டம்ங்கிறது எதை வச்சு சொல்றேன்? கேள தீர்மானிக்கிறது யார்? இவ்வளவு கண்ணுதான். 2026 ஏப்ரல் 23 நடக்க போகிற வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை, யார் மனசில் யார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நம்மோடு இருக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேருமே பார்த்து பழக்கப்பட்டு அறிமுகமான நண்பர்கள். அவர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும், அவர்களுடைய அணி வெற்றி பெறணும், ஏன் வந்து மாற்று கட்சிகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவான நெகட்டிவ் இந்த 2 ஆஸ்பெக்டையும் பார்க்க போகிறோம். அவர்களுடைய மனசில் முதல்ல யார் இருக்கா, மக்கள் மனசில் அவங்களுடைய கட்சி இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து திரு களஞ்சியம் அவர்கள்ட்ட வந்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெரிய நட்சத்திரம் உள்ள களமிறங்கியிருக்கு. 2 ஆழ்ந்து அனுபவம் கொண்ட கட்சிகள் கூட்டணியாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதிமுக, திமுக ப்ளஸ் தாவேகா. இந்த 3 தாண்டி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி வர்றதுங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? பொதுவாக வந்து இப்போ எங்களை தேர்தலை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கோட்பாட்டு யுத்தமாக வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து வெறுமனே வந்து தத்துவமெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, கேட்குறாங்களா? கம்யூனிசத்தோட ஒரு தத்துவம் பெருசாக இருக்குமா? அதெல்லாம் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கருத்தை கடந்த 16 ஆண்டுகளாக விதைச்சிருக்கோம். அதனுடைய விளைவு தான் எங்களுடைய வளர்ச்சி என்பது
கிராஜுவலாக வந்து வளர்ந்து வந்து இந்திய நிலப்பரப்பில் தனித்து நின்று ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள் கட்சி தான் வந்து பெற்றிருக்கு. ஆகவே நாங்கள் வந்து இந்த தேர்தல் அரசியல் என்பதை ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 60 ஆண்டு காலமாக இங்கே இந்த மாநிலம் வந்து இவ்வளவு பின்தங்கி இருப்பதற்கும் இவ்வளவு மக்கள் துயரங்களில் உழல்றதுக்கும் காரணமாக இருக்கிற எதில் பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு பேராமீட்டர் எடுத்து நீங்கள் டாப் 5 ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, 15-20 வருஷமாகவே அட்லீஸ்ட் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே ஆட்சி தொடர்ந்தாலும் டிஎம்கே ஆட்சி தொடர்ந்தாலும் அது வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி கர்ப்பிணி பெண்கள், இல்லாட்டி குழந்தை பிறப்பு, இதில் வந்து இருக்கக்கூடிய இறப்புகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து ஃபேர் அகட் ஈவன் சொன்னோம்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உட்பட எல்லா விஷயங்களுமே நம்ம பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். டேட்டா சொல்லுது. இத்தனைக்கும் சொல்லி பிஜேபி அரசு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. இதில் வந்து பின்தங்கி துயரத்தில் உழன்று அதெல்லாம் ரொம்ப பழைய மேடை இல்லை. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கல்வியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ரோல்மெண்ட்ல. ஆமாம். அப்போ வந்து ஆனால் என்ன சொல்கிறாங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த 5 வருஷமாக ஏங்க வந்து படித்து விட்டு வெளியேறிய பிள்ளைகளுக்கு ஏன் நீங்கள் வந்து சான்றிதழ் வழங்கலை அப்படின்னு கேட்டால் சான்றிதழ் அடிக்கிறதுக்கு காசு இல்லைங்கிறாங்க. தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பல மாதங்களாகவே அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிறாங்க. இதுதான் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நிலைமையாகவும் அது இருக்குது. அப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இந்த பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் வந்து இறந்து போகிறாரு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு பாருங்கள். அதாவது வீட்டுக்கு ஒரு குடிநோயாளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் தன்னிறைவு அடைந்து இருந்தால் எதற்காக இலவசங்களுக்கு கையேந்த வேண்டும்? நாங்கள் அதை வந்து மது பிரியர்கள்னு சொல்கிறோம், நீங்கள் அவங்க வந்து இழிவா குடிநோயாளிகள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அதாவது தன்னிறைவோடு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எதற்காக 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் எதற்காக வந்து மக்கள் வந்து கையேந்தி நிற்க வேண்டும்? அப்போது நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, வெறும் ஆட்சி மாற்றம், அரசியல் கட்சிகள் மாறி வரணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் நிற்கிறோம். ஆணும் கதைக்காகுமான்னு கேட்குறேன். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு நட்சத்திரம், 2 பெருங்கட்சிகள். உங்கள் தத்துவம் எல்லாம் சரி, அது நீங்கள் நானும் பேசிக்கலாம். தரையில் நிற்க முடியுமா? கதைக்கு ஆகுமா? இது வரைக்கும் நாங்கள் அப்படி தனித்து நின்று எங்களுடைய தத்துவங்களை சொல்லி இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நாங்கள் 8.22% நாங்கள் வந்திருக்கிறோம். இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய வாக்குகள் அதிகமாக வச்சிருக்குன்னு எல்லா கட்சியிலுமே வியக்கக்கூடிய தாவேகா. இளைய தலைமுறை வந்து எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னாங்க, அண்ணாமலை எங்கள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது உங்கள்கிட்ட உண்மையிலே இருக்குது, அது வந்து வெறும் விசிலா, வெறும் அணிலா, உண்மையிலே இளைய தலைமுறையா? அதாவது தலைவர்கள் எல்லாம் நடிகர்களாகிவிட்டார்கள். அதனால நடிகர்கள் வந்து தலைவராகிவிட்டார். பிரமாதம். இப்போ பூத்து வருகிற புதிய தலைமுறையினுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக விஜய் களத்தில் நிற்கிறார். அவர் அகரம் சேரிக்கு போகிறார். பூந்தமல்லி தாண்டி வாலாஜா வாசலுக்கு வருகிற பொழுது அங்கே 5000 இளைஞர்கள் நிற்கிறார்கள். வாலாஜா தாண்டி ராணிப்பேட்டை தாண்டி ஆற்காடு தாண்டி புதுவசூர் தாண்டி வேலூர் தாண்டி காட்பாடி தாண்டி பள்ளிக்கொண்டா தாண்டி அகரம் சேரி போகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் வரவேற்பு கொடுத்து வழிமறித்து வரவேற்பு கொடுத்து 1 லட்சம் இளைஞர்களோடு தான் அவர்கள் போகிறார்கள். எங்களுக்காகவே ஒரு சட்டம் போட்டது தமிழ்நாடு அரசு. அண்ணன் செங்கோட்டை நடத்திய விஜயமங்கலம் பொதுக்கூட்டத்திற்கு 82 நிபந்தனைகள், சேலம் பொதுக்கூட்டத்திற்கு 52 நிபந்தனைகள். ஏன்னா உங்கள் கூட்டத்தில் 41 இறந்து போனாங்க. கேளுங்க, வேலூர் கூட்டத்திற்கு 42 நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள் போட்டதற்கு பிறகு 4998 பேர் மட்டும் அனுமதி. அதை தாண்டி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளியிலே நிற்கிறார்கள். ஆகவே இளைய தலைமுறையின் இதயங்களில் தங்கச் சிம்மாசனம் போட்டிருக்கிற கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். இதே மாதிரி கூட்டத்தை நீங்கள் சீமான் பின்னாடி பார்த்தது இல்லையா? அண்ணாமலை பின்னாடி பார்த்தது இல்லையா? இதற்கு முன்னாடி அண்ணா பின்னாடி, கலைஞர் பின்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? இல்லை பார்த்துருக்கேன். சீமான் பக்கத்தில் இருந்த தம்பிகளெல்லாம் சத்தம் இல்லாமல் தாவேக்காவில் இன்றைக்கு சங்கமித்து விட்டார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் நான் விவரம் தர முடியும். என் ஊரிலேயே அந்த விவரம் இருக்கிறது. ஆகவே இளைஞர்களினுடைய ஆதர்சமாக தளபதி விஜய் அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார். அப்படி இளைஞர்கள் இருந்தால் கூட ஒரு 40 லட்சம் ஓட்டு இருக்கலாம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ஓட்டு வாங்கினா தான், மேலே வாங்கினா தான் அந்த ஆட்சி பிடிக்கிற பற்றி யோசிக்க முடியும். ஒரு 1,28 லட்சம் பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார்கள். எனக்கு எவ்வளோ பேர் பின்தொடர்றாங்க தெரியுமா? அப்போ நான் தான் அந்த பிரதமராகவே இருக்கணும். அது இல்லை,
பின்தொடர்கிறார்கள். அதான் ஃபாலோ பண்றவங்க பூரா பார்ட்டி மெம்பர் இல்ல, இல்ல. என்ன அர்த்தம்? இல்லை அவர்கள் களத்தில் இயங்குகிறார்கள், அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள், எல்லாத்திலும் பங்களிப்பை தருகிறார்கள். நான் சோசியல் மீடியா வாரியர்ஸ், வெர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்தார் விருந்து ஒன்று கடல் மல்லையில் வருகிறார். நான் இங்கே கூட்டம் வராது என்று கருதியிருந்தேன். ஏதோ 2 மார்க்க அறிஞர்கள் வருவார்கள், இப்தார் விருந்து சம்பிரதாயத்து நடக்கும் என்று. அங்கேயே அரங்கம் கொள்ளாத அளவுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குவிந்தார்கள். ஆகவே ஒரு சாதியினுடைய சாயலும் ஒரு சமயத்தினுடைய சாயமும் தழுவாத ஒரு தலைவனாக அவர் இன்றைக்கு பேசப்படுகிறார். இப்போ பிகேன்வுட்ஸ் ஆஃபீஸ்க்கு விஜய் வந்தாருன்னு நானும் தான் பார்ப்பேன். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கட்டாயம் முதல்ல போய் பார்ப்பேன். அதனால நான் ஓட்டு போட்டோன்னு அவரே நம்ப மாட்டார்ல. இல்லை, அவர் உங்களை நம்ப முடியாது. அதுதான் சொல்ல வரேன். உங்களை நம்ப முடியாது. நீங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. இல்லை, தாவேக்காவுக்கு நான் வந்த பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? தாவேக்கா விமர்சிக்கிறதுக்கான முதல் வாய்ப்பு அண்ணன். இல்லை, இது அட்வான்டேஜா இருக்காது விஜய்க்கு, இது சவாலாக இருக்கும்னு சொன்னீங்க. விஜயை ட்ரால் பண்ண முடியலன்னா உங்களை வச்சுக்கிடுவாங்க கூட. நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை. அடுத்த அதிர்ச்சி வச்சிருக்கேன். ஆமாம், அதனால் அதுபோல் தாய்மார்கள் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பல மாநாடுகளில் பங்கேற்றவன் என்பதல்ல, மாநாடுகளை முன்னின்று நடத்தியவன் தான். அந்த பல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குறேன் நான் திரு கல்யாண சுந்தர்கிட்ட கேட்க விரும்புறது, தாய்மார்களுடைய வாக்கு அப்படின்னா அது ஜெயலலிதாவுடைய வாக்கு, எம்ஜிஆருடைய வாக்குங்கிறது ஒரு காமனாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெல்ட்டுக்கு சொல்கிற மாதிரி, ஒரு கம்யூனிட்டிக்கு சொல்கிற மாதிரி லேடிஸ் வாக்குன்னு அது ஏடிஎம்கே வாக்குன்னு. பிள்ளைகள் எங்கள் பின்னாடி வந்துட்டாங்க, அதனால் அவர்கள் குடும்பம் எங்கள் பின்னாடி வரும். திரு விஜய் சொல்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுடைய வாக்குக்கான ஒரு சவாலாக இந்த புதிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக வேண்டாம்னு சொன்னால் அதிமுக தான் முதல் வாய்ப்பாக இருக்கணும், அல்லது ஒரே வாய்ப்பாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு 3 வாய்ப்புக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களோ? அதாவது நான் இப்போ பெண்கள் வாக்கு அல்லது மாணவர் வாக்கு, இளைஞர் வாக்கு என்று தனித்தனியாக பார்க்காம உண்மையிலேயே கடந்த 1 வருடமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது. அதை நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். அதாவது 2021 அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அன்னைக்கு 5 முனை போட்டி. உண்மையை சொல்ல போனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள் அவங்க தனிச்சு நின்னாங்க. ஆனால் அன்னைக்கு எந்த ஊடகமே 5 முனை போட்டின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருடத்திற்கு முன்னால் இருந்தே மீண்டும் 4 முனை போட்டி, 4 முனை போட்டி, 4 முனை போட்டின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. திரு சீமானுடைய வாக்கு கிட்டத்தட்ட 7.5% நிரூபிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 36-37 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. புருவன் ஓட்டு 2024 லேட்டஸ்ட். திரு விஜய் போல இன்னொரு 3rd ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் இதற்கு முன்னாடி வந்ததுல 77 எம்ஜிஆருக்கு பிறகு. அப்போ இந்த 2 நாள் தான் இப்போ 4 முனை போட்டிங்கிறது சொல்றேன். இல்லை, இதே ஸ்கேல் அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது இப்போ சீமான் அவர்கள் அந்த 8 விழுக்காடு வாக்கை தொட்டு விட்டார். எனவே இந்த முறை நாங்கள் சீமானை ஒரு அணியாக கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி 8 விழுக்காடு வாக்குகளை தொட்ட இன்னொரு கட்சியை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருகிறது என்று அவர் கன்சிடர் பண்ணிட்டீங்கிறீங்க. சரி, சீமான் அவர்களுக்கு ஓட் பேங்க் கண்ணால பார்க்கிற அந்த கூட்டத்தை நீங்க ஏற்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த கூட்டத்தை கமலஹாசன் அவர்களுக்கோ டிடிவி அவர்களுக்கோ பார்க்கலையா? டிடிவி அவர்களுடைய கூட்டத்தை பார்த்தா கூட்டம் அது யார் அந்த ஸ்கேலை தீர்மானிக்கிறது யார்? இவ்வளவு கண்ணுதான் இல்ல, நான் சொல்றது மக்கள்னா ஊடகங்கள் எப்படி இந்த வேலையை செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். 2021 ஒரு ஊடகம் கூட இந்த 5 முனை போட்டின்னு கொண்டு வரல. இல்ல, கமலஹாசன் அவர்கள் இதே போல வாகனத்துல பிரச்சாரம் போனாரு, நல்ல கூட்டம் வந்துச்சு. இந்த கூட்டம் வரல. இந்த கூட்டம் நான் கேட்கறது, இந்த கூட்டம்ங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? இன்னொன்னு 8 விழுக்காடு வாங்கி அங்கீகாரம் வாங்கிட்டாருன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி 2019 தேர்தல் நல்ல வாக்குகள் வாங்கினாரு. அவர் ஒரு கன்சிடபிளான பார்ட்டியா தான். திரு சீமானை நீங்க எப்படி பார்க்கணும்னா 1, 3, 5, 7 கூட்டிட்டு ஒரு கிராஜுவலா இந்த மாதிரி ஒரு மேல் நோக்கி மட்டுமே 2016 1.1, 2019 4 விழுக்காடு வந்துட்டாரு, 2021 அதை விட அதிகமா வாங்குவார்னு தெரியும். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டு இருக்கிற போது அன்னைக்கு நீங்க அவரை 3 முனை போட்டின்னு சொல்லல, இன்னைக்கு நீங்க 4 முனை போட்டின்னு 1 வருஷமா பிரச்சாரம் பண்றீங்க. விஜய ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கின்னு சொல்றீங்களா? சரி, நான் ஒரு விஷயத்தை முடிச்சிடறேங்க. நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னு சொல்றேன். அது என்னன்னா 2021 ஏன் சொல்லல அப்படின்னா, அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சி, அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அதிருப்தி வாக்குகள் ஒரே இடத்தில் விழணும், திமுகக்கே விழணும். அதனால ஊடகங்கள் செய்த சதி, திமுக செய்த சதி, ஊடகங்கள் பலியாகின. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்க பிரிக்கிறதுக்கு 1 வருட காலமாக திமுக இந்த நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்குது. இதுதான் இன்றைக்கு 4 முனை போட்டி என்று வந்திருப்பதற்கான காரணமாகவே நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி, இந்த களம் மிக தெளிவாக இருக்கிறது. ஊடகத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் நான் 4 முனை போட்டியை இருப்பதாக பார்க்கவில்லை. தாய்மார்களுடைய வாக்கு, இளைஞருடைய வாக்கு எங்க பக்கம் வந்துருச்சு. அது ஊடகம் பேசிட்டு இருக்கிற செய்தி. நான் சொல்வது ஊடகம் இல்ல, ஊடகம் இல்ல, எங்களை இருட்டடி விஷயம். நான் ஒரு விஷயம் ஊடகம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. என்னன்னா, நான் ஒரு விஷயம் தான் சொல்ல வர்றேன்.
இந்த எஸ்ஐஆர் நடந்தது. எஸ்ஐஆர் களத்தில் நடந்த விஷயம் தான். எஸ்ஐஆர் களத்தில் நாங்கள் இருந்தோம். அதிமுக எங்களுடைய பிரதிநிதிகள் இருந்தாங்க, கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் இருந்தாங்க, திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் களத்தில் இருந்தாங்க. எத்தனை இடங்களில் தாவேக்காவோ அல்லது நாதாக்காவோ நாங்கள் பார்க்க முடிஞ்சு? எங்கேயுமே எங்களால் பார்க்க முடியல. நான் எல்லா பக்கம் போய் பார்க்குற ஆள் தான், எனக்கு இல்லை. அப்போ உண்மையில் கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு வரும்போது அங்கே இல்லை, மக்கள் மத்தியில் இவங்களுக்கு வாக்கு இல்லை. ஆனால் ஊடகங்கள் வாக்கு இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் கட்சியோ அல்லது தாவேக்காவோ அதில் இருக்கிற அந்த தொண்டர்களினுடைய எண்ணம் புனிதமானது. அதை நான் மதிக்கிறேன், 100 விழுக்காடு மதிக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற ஆட்கள் அவங்க தாவேக்காவுக்கோ இல்லை நாதாவுக்காவுக்கோ வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னால் அது திமுக மறுபடியும் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இவங்க ஓட்ட பிரிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த விஷயத்தை இல்லை, என்னுடைய கேள்வி இதுதான். திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அதிமுக தான் வரணுங்கிற எண்ணம் அந்த இளைஞருக்கு ஏன் ஏற்படல? அவர்களுக்கு ஏன் தாவேக்கா தேவைப்படுது? அவங்களுக்கு ஏன் நாதாக்கா தேவைப்படுது? அப்போ அது அதிமுக பாஜக கூட்டணியோட பலவீனமா பார்க்கலையான்னு கேட்குறேன். அதான் நான் சொல்றேன். இந்த பலகீனம் ஒன்று ஏற்படுத்தி விடுவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த பலகீனம் ஏற்பட்டக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறதில்ல. புரியுதாங்களா? இளைஞர்களுக்கு நாங்கள் இப்போ பயிற்றுவிக்கிறோம், அரசியலை தான் பயிற்றுவிக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் ஒரு வழிகாட்டுது. நாங்கள் அதில் அவங்களுக்கு சொல்றது இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்துக்காகத்தான் இப்போ 4 முனை போட்டின்னு கொண்டு வர்றாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த 1.5 ஆண்டு காலமாக மீண்டும் பேசியாச்சு. திமுக ஆட்சியில் எவ்வளவு கேடுகள் இருக்கு, நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாங்கமாக அது எப்படி செயல்பட்டு இருக்கு, எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கு, எப்படி போதைப் பொருளின் புழக்கம் இருக்கு, எல்லாத்தையும் நாம் சொல்லியாச்சு. அப்ப இந்த திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு நேருக்கு நேராக நாம் களத்திலே நிற்கிற போது இது திமுக செட் பண்ற நரேட்டிவ் தான் இந்த வேலை. எனவே இது பலியாக. என்னுடைய கேள்வி, அவர் சொல்றார், ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறார். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்களை அதிமுக மட்டுமல்ல, பாஜக மட்டுமல்ல, நாம் தமிழர், தாவேக்கான்னு எதிர நிற்கிற எல்லா கட்சிகளும் உங்களுடைய திறனை, உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாட்டை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றது தானே. கீழே போய் மக்கள்கிட்ட திமுக வேண்டாம், திமுகவுக்கு மாற்று என்பதில் யாரும் குழப்பம் இருக்கிறது, திமுக வேணுமாங்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பார்க்கலையா? இந்த தேர்தல் களமே பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்கே டெல்லி எங்கே வந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாடு வர்சஸ் பாஜக எங்க வந்துச்சு? ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். இப்போ இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். அதுதான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது. பார்த்தீங்கன்னா மேடையை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மேடையை பார்த்தீங்கனாலே தெரியும், எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. சரி, வரேன். அதுதான் சொல்றேன். என்ன அப்படின்னா, என்ன இது இருக்கு அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இல்ல, ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இல்ல, அவர் ஆரியரா இருக்கட்டும், திராவிடரா இருக்கட்டும், அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? பீகார்ல எல்லா இடத்துலயும் அவருடைய கோரிக்கை என்ன? கேஸ்ட் சென்சஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இடஒதுக்கீட்டை ஜாஸ்தியாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் கொண்டு வர முடியும். பீகார்ல கொண்டு வந்தது கேஸ்ட் சர்வே. அது கேஸ்ட் சென்சஸ் இல்ல, கேஸ்ட் சர்வே தேவை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் 69% இடஒதுக்கீடு இல்ல. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்யணும் சொன்னீங்களே, தேவையில்லை சார். பர்பஸ் எல்லாம் அதை தானே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்க இல்ல நான் எல்லா மேடையிலும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரே நிமிஷம், பீகார்ல இருக்கிறத சொன்னீங்க, மத்திய அரசு செய்யணும்னு சொன்னீங்களே தவிர சர்வேக்கான அவசியம் இல்ல. இங்க இடஒதுக்கீடு இலக்கை அடைந்து விட்டோம்னு சொல்லல. இல்ல, இலக்கை அடையல. எங்களை கேட்டீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆக்கணும். ஸ்கோப் இருக்கு. 100 ஆக்கலாம் கண்டிப்பா. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வாய்ப்பு இருக்கு. அதுல வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பாலிசி சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு. வரும். என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம், என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க பீகாரை பத்தி பேசுனீங்க. பீகார்ல கேஸ்ட் சர்வே நடத்துனாங்க. எதற்காக? ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். எதுக்காக நடத்துனாங்க? அங்க இடஒதுக்கீடு 50ல இருந்து ஜாஸ்தி ஆக்கணும்னு கொண்டு வந்தாங்க. 75 ஆக்குனாங்க. உச்சநீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. கேஸ்ட் சர்வே பேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டுல 69 இருக்கா? ஆமா. ஏன் பண்ண முடியல? தமிழ்நாட்டுல எது பண்ண முடியல? ஏன் தடை பண்ண முடியல உச்சநீதிமன்றத்தால? ஏன்னா நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டுமே 10th ஸ்கெட்யூல்ல சேர்த்துட்டுமே. யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்களே. அவ்வளவுதான். யார் அந்த 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடுறோம்னு சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. புரியல. இப்போ அதாவது ஆரியன் வெர்சஸ் திராவிடன்னா 69 இடஒதுக்கீடுக்காக போராடுறது யாருன்னு சொன்னீங்க. ஆமா, அது யார் செஞ்சிருக்காங்க நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல, நான் கரெக்ட். ஆரியன் வெர்சஸ் திராவிடன்னா லிட்டரலா ஆரியர்களும் திராவிடர்களும் சண்டை போடுறது கிடையாது. ஆரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், இதை தான் மீன் பண்றோம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ்
550 பேரை வந்து பாஜக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 488 பேர் யாரு? உயர் ஜாதி இந்துக்கள். இன்னைக்கு விசி ஒரு 45 விசி ஒரு 45 வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க. ஒரு 45 வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க. அதுல 34 பேர் யாரு? உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். ஸோ அந்த போராட்டம் இன்னும் நீர்ப்புடன் தான் இருக்கிறது. அந்த போராட்டத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது திராவிட இயக்கம், திமுக. இதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். 100 தடவை கேட்டேன், ஒரு தடவை கேட்டுறேன். எஸ், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பட்டியலினத்துக்கு இருந்துச்சு. அப்ப ஆர் ஆசாங்க போட்டிட்டார். அது பொது தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. உடனே அவரை ஷிஃப்ட் பண்ணி நீங்க ஊட்டிக்கு அனுப்பிட்டீங்க. பெரம்பலூர்ல ஆர் ஆசா போட்டிட்டு இருந்தாருன்னா எனக்கு பெரம்பலூர்ல ஒரு பட்டியலின எம்பி, ஊட்டியில ஒரு பட்டியலின 2 எம்பி கிடைச்சிருப்பாங்க. ஏன் பெரம்பலூர்காரர் ஊட்டிக்கு அனுப்புனீங்க? அதுக்குதான் அண்ணன் ஆர் ஆசா அவர்களே தெளிவா கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க கேளுங்க, அண்ணன் ஆர் ஆசா என்ன கருத்து சொல்லியிருக்காருன்றதை கேளுங்க. அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து அப்போ வந்து நீ வந்து இங்க தென் சென்னையிலேயே போட்டியிடு அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் ஆர் ஆசாவுக்கு வந்து அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இது கொடுத்தாரு. ஆனா நீலகிரி தொகுதி ஒரு கஷ்டமான தொகுதி, டஃப்பான தொகுதி. அங்க வந்து நீ போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியும்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறார். இதைத்தான் அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் வந்து தெளிவா வந்து அப்போ வந்து அதே போல இப்போ இதோட நீட்சி இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இதற்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது யார் அப்படின்னா திராவிட இயக்கம் மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக யார் இருக்கா அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதல்வர் இதை சொல்லியிருக்காரு. உங்க திராவிட இயக்க பட்டியல அதிமுக தாவேக எல்லாம் வருமா வராதா? அது கண்டிப்பாக அதிமுக வராது. உங்களுடைய இதுதான் ஹெட்லைன் பார்த்தேன். திருப்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா இடபிள்யூஎஸ் கோட்டா தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆரிடம் சொல்லியிருக்கீங்க. ஆரிடம் என்ன பிரச்சனை? வரக்கூடாது. அது எப்படி வர முடியும்? ஏழைகள் கிடையாது, உயர் ஜாதி இந்துக்களுக்கு. அது ஏழைகளுக்கான. இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் ரொம்ப கம்மி சார் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சரி, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் இருக்காங்களா? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் ஏழை இல்லையா? அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இல்ல, கொடுக்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இடபிள்யூஎஸ்ல ஏன் கேக்குறீங்க? இடபிள்யூஎஸ் என்ன பண்ணீங்க? இடபிள்யூஎஸ் என்ன கேள்வி கேட்டீங்க? இடபிள்யூஎஸ் கோட்டா ஒரு நிமிஷம் நீங்க பேச்ச மாத்தாதீங்க. இடபிள்யூஎஸ் கோட்டா ஏன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னா அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. திமுக ஆளுகிற தமிழ்நாட்டுல நீங்க 28 திமுக ஆளுகிற தமிழ்நாட்டுல கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் கோட்டாவிற்கு இடம் கிடையாது. 5 வருடம் இடபிள்யூஎஸ் கோட்டால காங்கிரஸ் அண்ட் திமுக, காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? ஆதரித்து வாக்களித்தாங்க. அவங்க ஆதரிச்சு வாக்களிக்கிட்டோம். திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு கட்சிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் வேற சிறு சிறு மாற்றங்கள் இருக்கலாம், வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனா அந்த வேற்றுமைகளை கடந்து எங்களை எல்லாம் ஒன்றாக இணைப்பது என்ன அப்படின்னா மத சார்பின்மை. பாஜக செய்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத துவேஷம். இன்னைக்கு சார் கங்கையில இஃப்தார் விருந்து சாப்பிட்டாங்களாம். அதுக்காக 14 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஒண்ணு கேட்டார் பாருங்க. அதே போல சிவசேனா வந்து சிவசேனா மத சார்பற்று இருக்கோ, மத சார்பு இல்லாம இருக்கோ. நாம வந்து இங்க சிவசேனா இங்க போட்டியில சார், இங்க போட்டிடுறது பாஜக. அந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவின் மூலமாக நுழையக்கூடாது. ஒரே நிமிஷம். அது எப்போ உங்களை கடிவாளம் போட்டு வைத்திருந்தோம். கடிவாளம் என்னன்னா மூன்று முக்கியமான கொள்கைகள். இது முடிச்சிடறேன், ஒரு சின்ன கருத்தை மட்டும் முடிச்சிடுறேன். என்ன சொல்றாங்க? இஸ்லாமியர்கள் எங்களுக்காக ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஐயா, இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பது யார்? வேற யாராவது குரல் கொடுக்குறாங்களா? யாருமே இல்ல. தமிழ்நாட்டுல திமுகவை தவிர ஐயூஎல் கான்ஃபரன்ஸ்ல போய் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்கள் இங்கே சேஃபா இருக்கலாம், எல்லாரும் இங்க வாங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடி கொடுத்து, கலாம் என்றால் கலகம் சொன்னவர் யாருன்னு ஞாபகம் அமர்ட்ட கேட்க விரும்புறது. பாஜக என்றால் மதவாதம், பாஜக என்றால் பிளவு.
நீங்கள் வந்து டிஎம்கே கூடயும் கூட்டணி வச்சீங்க, ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி வச்சீங்க. நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்க பார்க்குறீங்க. இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கோபாலபுரத்தில் நடக்குது, அறிவாலயத்தில் நடக்குது. ஆனால் பிஜேபி நடத்துகிற பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது? டெல்லியில் நடக்குது. அப்போ தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னது சரியாயிருதா இல்லையா? இல்லை சார், இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி இதெல்லாம் பக்கத்தில் வைப்போம் சார். இப்போ எலெக்ஷன் நமக்கு இப்போ இங்கே இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடியது யார், மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த டிபேட்குள்ளே வந்தோம். இல்லை சார், நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை பூரா டெல்லியில் அமித்ஷா நயினார் அங்கே இருக்கிறாரு, டிடிவி அங்கே இருக்கிறாரு, இபிஎஸ் அங்கே இருக்கிறாரு. என்ன விஷயம் இங்கே நீங்கள் வந்து சென்னையில் பேசுகிறோம்? பியூஷ் கோயல்ஜி வந்து இங்கே 10 வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. அமித்ஷாஜி அவர்கள் 4 வாட்டி வந்திருக்கிறாங்க, 3 நாள் தங்கியிருக்கிறாங்க. ஒரு அர்ஜென்ட்டான வேலைன்றதுனால போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லியே போனது இல்லையோ, கூட்டணிக்காக போனது டெல்லி பார்த்ததே இல்லையோ, போனாங்க. அதான் எல்லாம் என்ன யார் போனா என்ன போனதே இல்லையா, இவங்க எல்லாம் டெல்லி பார்த்ததே இல்லையோ, மேப்ல தான் பாத்துருக்காங்களா சார்? இவங்க போயிருக்காரு. இல்ல, நான் ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசுறேன். இல்ல, இவங்க மேப்ல பாத்துருக்காங்களா? டெல்லி நேரா போனதே இல்லையா சார்? இவங்க டெல்லி போனதெல்லாம் என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு பிரச்சனை என்ன சார்? இவர் நெரேட்டிவ் என்னன்னா, இவங்களுக்கு தோல்வி பயம் வந்த உடனே இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆரியன், ஹிந்தி, வடக்கு, தெற்கு, இதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு கேம். தோல்வி பயம் வந்துடுச்சு, மக்கள் இன்னைக்கு வெறுக்கிறாங்க சார். கேம் இஸ் வெரி கிளியர். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் கிடையாது சார் இங்கே கேமு. ஸ்டாலின் வெர்சஸ் தமிழ்நாடு தான் இன்னைக்கு கேம். இன்னைக்கு தமிழக மக்கள் வெறுக்கிறாங்க, இந்த கூட்டணியை வெறுக்கிறாங்க சார். இங்கே கம்யூனிஸ்ட் சார், இங்கே திருமாவளவன் ஒரு ஆச்சரியமான பாயிண்ட் சொல்றாரு. அவர் எல்லாம் சொல்றதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, நான் வந்து நீங்க ஆச்சரியப்பட தான் வேண்டிய விஷயம். அதாவது நாங்கள் பலவீனமான கட்சி கூட்டணி என்று சொன்னால் ஏன் எல்லாரும் ஏடிஎம்கே கூட போகல? தேமுதிக எங்க கூட வருது, மற்றவங்க எங்க கூட வர்றாங்க, ஏன் டிவிக்கு கூட யாரும் போல? ஸோ நீங்கள் பலவீனமானு சொன்னா கூட, அதிருப்தியில் இருக்குன்னு சொன்னா கூட எல்லா கட்சிகளும் எங்களை தேடி வருகிறார்கள். அப்போ வந்து சாங்கான கூட்டணி நாங்க தானே. எல்லா கட்சியும் தேமுதிக எங்க கூட இருக்கிறவங்க இயக்கங்களா? எங்களுக்கும் கட்சிங்க தானே. இன்னைக்கே தாவக வெளியே போனாங்க. யார் சொல்றீங்க நீங்க? புரியலையே. நான் சொல்றது ஒவ்வொரு கட்சி தேமுதிக எங்க இருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவர் கட்சியை பத்தி பேசுவோம் சார். இப்போ அவருக்கு எத்தனை சீட் வரும்னு தெரியல. டெய்லி நின்னுட்டு இருக்காரு, அப்பாயின்ட்மெண்ட் கேட்டுட்டே இருக்காரு ஸ்டாலின் சார். எங்களுக்கு விடுங்களேன், எங்களுடைய பிரச்சனை ஜெயிக்க போறது நாங்க சார். சார் விடுதலை ஜெயிக்க போறது நாங்க இல்ல சார். விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு சீட்டும் தெரியல. நீங்க சொல்லுங்க, மாநில செயலாளர் நீங்க சொல்லுங்க. நாங்களே அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொல்றோம் இல்லையா? இவருக்கு என்ன ஆகுன பிஜேபி என்ன இவருக்கு பிரச்சனை? இவங்க பேசுறது கிடையாது சார். இவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் சரியா தான் கேக்குறாரு. அவர் வந்து பாஜக தலைமையில அதிமுகன்றாரு, திமுக அந்த குற்றச்சாட்டு வைக்குது. இல்ல, நாங்களே சொல்லலையே அத. அதிமுக தலைமையில தான கூட்டணின்னு சொல்லிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தான வந்து சேர்மன் சொல்லிருக்கோம் கமிட்டிக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியா அலையன்ஸ் தான் சொல்றாரு. அதிமுக இவங்க மதிச்சு ஒரு நாள் ராகுல் காந்தி வந்து பாத்துட்டு போயிருக்காரு. இவங்கள நாங்க மூணு மீட்டிங் பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டாரு. ஒரு மீட்டிங் இவங்க மீட்டிங் வந்திருக்காரு ராகுல் காந்தி இல்ல சோனியா காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. யாராவது நீங்க கூப்பிடுறீங்களா? கூட்டணி மீட்டிங் போட்டுருக்காங்க. கூட்டணி பேசி கூட்டணி முடிவு செஞ்சாங்க. டீல் பண்றதுக்கு முடிவு செஞ்சாங்க. மூணு மீட்டிங் போட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. முக ஸ்டாலின் யார் சப்போர்ட் பண்றாங்க? டீல் பண்றதுக்கு ஸ்டாலின் மட்டுமே போதும், வேற டெல்லில இருந்து யாரும் தேவையில்லை நினைக்கிறாங்களோ என்னமோ. அவங்கள நிறைய பேர் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கு அவங்க வேற தனியா டீல் பண்ணணும்? ஏதோ அவங்க டீலிங் எல்லாம் தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியும், டீலிங் பத்தி உங்களுக்கு தெரியும். Behind Woods Pandey Political Roundtable. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Kiscol TMT, #1 TMT bar. உறுதியானது, வலிமையானது. Powered by Gecko Thailand Stone Fixing Solutions. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Naturals, world's fastest growing saloon chain. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Howda Pay, powered by Walker B, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. GT Holidays and Kiscol TMT, உறுதியானது, வலிமையானது. Presents Behind Woods Pandey Political Roundtable, powered by Gecko Thailand Stone Fixing Solutions. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Howda Pay, powered by Walker B, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform.